இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆசைய வெளிநாட்டுக்கு போனேன்னா இப்ப எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஃபேமிலியோட இருந்தா போதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். உன் ஹஸ்பண்ட பார்த்தா ரொம்ப நல்ல மாதிரியா தெரியுது. அதோட உனக்கு அப்பா அம்மா தங்கச்சின்னு ஒரு பெரிய குடும்பமே இருக்கு. நீங்க நல்ல வசதியாவும் இருக்கீங்க. அப்புறம் ஏன் எல்லாத்தையும் விட்டுட்டு நீ போறேன்னு எனக்கும் தெரியல. உன் ஹஸ்பண்டோட உனக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்ல, அது அது வந்து அப்படியே ஏதாவது பிரச்சனையா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கோ. நானும் அப்படி ஒரு கோபத்துல போனவதான். தயவு செஞ்சு நீயும் அந்த மாதிரி பண்ணிடாத. நான் வாழ்க்கையில பட்ட அடினாலதான் உனக்கும் இவ்வளவு தூரம் அட்வைஸ் பண்றேன். வெளிநாட்டுக்கு போறத பத்தி 1க்கு 10 தடவை யோசி. நல்ல முடிவெடு. ஹாய் கார்த்திக். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கேன். இப்படி மீட் பண்ணுவோன்னு நினைக்கவே இல்லை. இவங்க யாரு, உங்க ஒய்ஃபா? ஆமா. சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா? இப்ப என்ன ஹனிமூன் போறீங்களா? எந்த ஊருக்கு போறீங்க? சரி, எந்த கண்ட்ரி போறீங்க? எனிவே, கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? இல்ல, ஏர்போர்ட், இன்கம் டேக்ஸ் ஆபீஸ்னு எங்க பார்த்தாலும் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இங்கிலீஷ்ல ஃப்ளூயண்டா பேசுற, எல்லா இடத்துலயும் ஸ்மார்ட்டா நடந்துக்கிற. எனக்கு தெரிஞ்சு நீ டிரைவர் இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ மீன், நீ அதுக்கும் மேலன்னு சொல்ல வந்த. ஆக்சுவலி உன்னோட பொட்டன்ஷியலுக்கு டிரைவர் வேலை ரொம்ப குறைச்சல் தான். எங்க வீட்ல அண்டர் எம்ப்ளாய்டா இருந்திருக்கேன். பாட்டி, நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்ன கண்ணு, நீங்கெல்லாம் இருக்கும்போது நான் நல்லா இருக்கேன். நீ எங்க தாய் இருக்க? அது பாட்டி, அது வந்து நான்... என்னடா கண்ணு, நான் எங்க இருக்கேன்னு தானே கேட்டேன். அதுக்கே இப்படி தடுமாறுற? இல்ல பாட்டி, நான் வெளியே இருக்கேன். என்ன பாட்டி திடீர்னு கால் பண்ணிருக்கீங்க? ஒண்ணு இல்லடா கண்ணு, நான் உன்னை நேர்ல பார்த்து பேசுற மாதிரி கனவு கண்டேன். அதான் உன்னை உடனே பார்க்கணும் போல இருந்தது. நான் நேர்ல வந்தேன்னா உன் ஆத்தாக்காரி பேசியே என்ன கொண்டுடுவா. அதுக்கு தான் ஃபோன் போட்டேன். எப்படி கண்ணு இருக்கிற? நீயும் புருஷனும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் பாட்டி. சும்மா இப்படி சொல்லிக்கிட்டே இருக்க கூடாது. சீக்கிரத்துல எனக்கு ஒரு கொள்ளு பேரனோ கொள்ளு பேத்தியோ பெத்து கொடுக்கணும், புரியுதா? தாயி, ஒரு நாளைக்கு நீயும் புருஷனும் நம்ம வீட்டுக்கு வாங்கல. ஒரு நாளைக்கு தங்கிட்டு என் கையால ஆசை தீர ஒரு வாய் சோறு சாப்பிட்டுட்டு போங்க. அது மட்டும்தான் என் ஆசை. இந்த வயசுல எனக்கு என்ன தாய் சந்தோஷம். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அந்த கடவுளை வேண்டிக்கிறேன். நான் கும்பிடுற முருகனை வேண்டிக்கிறேன். என் தாயி, ஒரு நாளைக்கு நீ உன் புருஷனோட வரியா? சரிங்க பாட்டி. சரி தாயி, நான் போனை வச்சுட்டா? சரிங்க பாட்டி. பேசிட்டியா? எல்லாம் ஓகே தானே? பேசிட்டேன். எல்லாரையும் ஏமாத்திட்டு போறத நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யும் போது இந்த மாதிரி பிரச்சனைகளை வரதான் செய்யும். ராஜா, ஒரு விஷயத்தை மறந்துட்டேன். மறந்துட்டியா? சர்டிஃபிகேட், பாஸ்போர்ட் எதாவது மறந்துட்டியா? ஆஹா இல்ல,
ஸ்வீட் வாங்க மறந்துட்டேன். ஸ்வீட்டா? என் ஃப்ரெண்டு பூஜா ஆஸ்திரேலியாவுக்கு வரப்ப மைசூர் பாக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வர சொன்னா, அதான் மறந்துட்டேன். நீ கொஞ்சம் வாங்கிட்டு வரியா? உன் ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சுல, நீ ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு போயாகணும். இப்போ போய் எப்படி ஸ்வீட் வாங்குறது? இல்ல, நான் வாங்கிட்டு வரேன்னு அவகிட்ட சொல்லிட்டேன். இப்ப அதை வாங்காம போனா ஏமாற்றமா ஃபீல் பண்ணுவா, அதான். நீ கிளம்பி போ, நான் பார்சல்ல கூட அனுப்பிச்சு வைக்கிறேன். இல்ல, எனக்கு அது வேணும். கையோட கொண்டு போனாதான் அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. சரி, நான் போய் வாங்கிட்டு வரேன். ஒருவேளை நான் வரத்துக்கு லேட் ஆயிடுச்சுன்னா நீ செக்இன் பண்ணிட்டு உள்ள போயிடு. ஃப்ளைட்டை தயவு செஞ்சு மிஸ் பண்றாத. ம், சரி, நான் வெயிட் பண்றேன். நீ வாங்கிட்டு வா. அந்த மகேஷ் மாயா 2 பேருமே நல்லவங்க கிடையாது. அவங்க 2 பேருக்குள்ள தப்பான உறவு இருக்கு. அந்த உண்மையை உன்கிட்ட நிரூபிக்கணும். நீ ஒரு தப்பான ஆளை கல்யாணம் பண்ணி கூடாது அப்படின்றது மட்டும்தான் என் மனசுல இருந்துச்சு. மற்றபடி உன்னை கல்யாணம் பண்ணணும்னு நான் நினைச்சது கூட இல்லை. என் பையன் ரொம்ப நல்லவம்மா. அவன் உனக்கு நல்ல புருஷனா இருப்பான். காலம் முழுக்க உன்னை கண் கலங்காம வச்சுப்பான். என்னங்க? என்னம்மா? என்னங்க ஏதோ அப்செட்டா இருக்க மாதிரி தெரியுது. என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க சொல்ற விதத்திலேயே ஏதோ மறைக்கிறீங்கன்னு தெரியுது. சொல்லுங்க, என்ன விஷயம்? உங்ககிட்ட சொன்னா நீ கொஞ்சம் ஷாக் ஆயிடுவ, அதான் தயங்குறேன். என்ன சொல்றீங்க? இந்த மாதிரிலாம் நீங்க பேசவே மாட்டீங்களே. ஜாலியான ஆளாச்சே நீங்க. ஆனா அந்த விஷயம் அந்த மாதிரி. பரவாயில்ல, சொல்லுங்க. என்ன விஷயம்? யார பத்தி? எல்லாம் உன் தங்கச்சி ரேவதி பத்தி தான். ஏன், அவளுக்கு என்ன? அவ சந்தோஷமா தானே பெங்களூர் போயிருக்கா. அவ பெங்களூர் போல. வேற எங்க போறா? வெளிநாட்டுக்கு போறா, ஆஸ்திரேலியா.